ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. குறிப்பாக கமருதீனோட ரசிகர்கள் நம்மளோட சேனல் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக்கு ஹைப்பு எல்லாத்தையும் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகும். நீங்கள் இல்லைனா நான் இல்லை. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை உங்களுக்கு வந்து குறிப்பாக கமருதீன் ரசிகர்களுக்கு இது வந்து தோணுதா தெரியுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒன்று வந்துட்டு இது வரைக்கும் வெளியிலேருந்து வந்த எல்லா கண்டஸ்டன், அதாவது ஆல்ரெடி பிபி நட்சத்திரங்கள், தீபாக்கா இருந்தாலும் சரி, பிரியங்கா இருந்தாலும் சரி, பூர்ணிமா, மஞ்சரி, சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்தவங்களை என்ன சொன்னாங்க கமருதீனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய நட்புக்காக நிற்கிறீங்க, உங்களை நம்பினவங்களை கைவிட மாட்டேங்க, நிற்கிறீங்க, தப்போ ரைட்டோ அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆதரை, அதாவது நேற்று வந்து ஆதரை கூட காலையில் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அரோரா கூட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, அரோரா கூட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி கூட இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் கமருதீனும் விஜய் பார்வதி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ விஜய் பார்வதி நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கமருதீன் அமுக்கப்பட்டுக்கிட்டே வராரு. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லோரும் வந்து மறைமுகமாக சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுற விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து அப்போ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாண்டுட்டு இருந்தார். அந்த கேமால் நிறைய பேருக்கு வெளியே தெரியப்பட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாரமாக எப்படி ஆயிருக்குன்னா, ஃபுல்லாக அரோரா வந்துட்டு கோழியாகவும் இவர் முட்டை மாதிரி வந்துட்டு அடகாட்டிகிட்டே இருக்காங்க கமருதீனை. இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, இவர் வந்து வெளியே தெரியவே இல்லை. அந்த டைமில் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு ஓட்டிங்ஸில் இந்த நாமினேஷன்ஸில் வந்தார்னா ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட், மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்துடுவார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போது போன வாரம் வந்தார், 3 வாரமாக என்னமோ கடித்து வந்தார். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு 4வது பிளேஸ். ஃபஸ்ட்டு 2ல் இருந்தார், அப்படியே கம்மியாகி 4வது பிளேஸ் 5வது பிளேஸ் போயிட்டாப்புல. இப்போது இன்னொரு கொடுமை என்னென்னா, இதை வந்து விஜய் சேதுபதி வரவேற்கிறார். அப்போல்லாம் பாருங்கள், அவருக்கு வந்து ஓட்டு நல்லா இருந்துச்சு, மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதை பற்றி மற்றவங்களும் பேசுவாங்க, மக்களும் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இன்னும் இப்படி பண்ணுறாரு பாவம் அந்த கமருதீன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போ எப்படி பார்வதிக்காக பேசுகிறோம், அந்த மாதிரி கமருதீனுக்கு அந்த டைமில் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய சேனலில் அதை பற்றி பேச்சு டாக்கில் போயிட்டே இருந்துச்சு. ஸோ கமருதீனை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, கமருதீன் வரும்போது ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து அவரோட விளையாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக டவுனில் போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது, ரசிக்கிறேன் அப்படின்றார். அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னவாக இருக்கும், ஓகே நம்ம சேஃபாக இருக்கும், அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து வெளியில் கமருதீனுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குன்ற விஷயங்கள் தெரியாது, சரிங்களா. இப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சொன்ன காரணத்தினால நம்ம அரோரா கூட இருக்கிறது நல்லா வெளியில் போயிருக்கு போல இருக்குது. அதனால் அதே மாதிரி நம்ம பார்வதி வெறுக்கிற விஷயங்கள் நல்லா போயிட்டுருக்கு போல இருக்குது. அப்போ பார்வதி வந்துட்டு வெளியில் வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க, நம்ம வந்து அவங்க கூட அப்படியே கேப் விட்டு வைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்படியே அடங்கி போயிட்டாப்புல. இதுதான் வரும். அதுலேயும் இதில் ஒரு கொடுமை என்னென்னா, நாமினேஷன்ஸில் வர்றதுக்கு பயப்படுறாரு. குறிப்பாக இப்போ விஜய் பார்வதி கூட ஏன் அவர் பேச மாட்டார் அப்படின்னா, விஜய் பார்வதி கூட நட்பை வச்சாவே வந்துட்டு இங்கே நாமினேஷன்ஸில் குத்திடுறாங்க, நான் நாமினேஷன்ஸ் போனால் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆட கடவுளே, இது எவ்வளோ பெரிய ஒரு அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் மாதிரி. அதுவும் வந்துட்டு மக்களை வந்து நம்ம அழகாக முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், இந்த நாமினேஷன்ஸில் தொடர்ச்சியாக யார் வந்துட்டு அதிகப்படியாக வராங்களோ மினிமம் அவங்க வந்துட்டு டாப் 5 அந்த வாரத்தில் இருப்பாங்க மினிமம், இல்லைன்னா இதை அடிச்சுட்டு போயிடுவாங்க டைட்டில். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த, அதுவும் வந்து நீங்கள் இப்படி வந்து வேஸ்ட் பண்ணலாமா, நாமினேஷன்ஸுக்கு பயப்படலாமா, உள்ள அவ்வளோ டம்மியான மிக்சரையாக வந்துட்டு நாமினேஷன்ஸுக்கு பயப்படாத டைமில் இவர் பயப்படுற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் பயந்த காலங்களில் அவங்க பார்த்தீங்கன்னா அரோரா கொண்டு வந்தாங்க, இங்கே வந்துட்டு நாமினேஷன்ஸில் வரல, அங்கே பாராட்டுகள், இப்படி மைண்டு போட்டு குழம்பி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். இன்றைக்கி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க ப்ரொமோட்டில், பார்த்தா ஜட்ஜாக உட்காந்துருக்கிறாரு. இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த டாப் 5 இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் ஜட்ஜில் உட்காரவே மாட்டாங்க, ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜட்ஜுக்கு கையையும் தூக்க மாட்டாங்க, ஜட்ஜுக்கு ஏன்னா ஜட்ஜுக்கு ஒன்றுமே ஸ்கோப் கிடையாது. ஜட்ஜாக வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ கனி, இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்க பற்றியில் அவங்க தான் வருவாங்க. ஆனால் இங்கே என்னவா வருது அப்படின்னா, கமருதீன் வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்காரு, பக்கத்தில் யாருன்னா அங்கேயும் அரோரா. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே செம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ விஜய் பார்வதி மட்டும் தான் வெளியே தெரியுறாங்க. இவரும் வந்துட்டு நம்பிட்டார்,
நம்ம விஜய் பார்வதி கூட இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை, அரோரா கூட இருந்தால் சேஃபு, விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு மறைமுகமாக உள்ளே வந்தவங்க எல்லோரும் சொன்ன விஷயங்கள் என்ன, நீங்கள் உங்களுக்கு உங்களை நம்பினவங்களை கைவிட மாட்டீங்க, அவங்களுக்கு நிற்பீங்க. ஈவன் தான் அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் நிற்பீங்க, தப்பாக இருந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு. அது நல்லா இருக்குன்னு அந்த விஷயத்த அவர் மறந்துட்டார் டோட்டலாக. இன்றைக்கி காலையில் ரம்யா வந்து கமருதன் போட்டு கழுவி ஊற்றுறாங்க, சாரி கேட்குறாரு. இதே பழைய கமருதனாக இருந்தால் அதை அனலைஸ் பண்ணி அது எப்படி நீ என்னை சொல்லுவேன், நான் என்ன தப்பு பண்ண எப்படி கேட்டிருப்பார். அது நல்லா இருக்குமா, இல்லை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவர் உடனே அம்மியை பேசி சாரிங்க அப்படின்ட்டு போகிறது நல்லா இருக்குமா? இப்போ பேசின ரம்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் போயிட்டு வராங்க, இவர் டவுனில் போயிட்டுருக்கு. ரம்யாலாம் என்னங்க பண்ணாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? அவங்க இவ்வளோ நாளாக வந்து சேவ் ஆகிட்டு வராங்க, இத்தனை வாரங்களை கடந்து வந்துட்டாங்க, இந்த வாரம் கேப்டன் ஆகிட்டாங்க. இவர் இன்னும் வந்து கேப்டன் ஆகலை, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்காரு. இப்போ முழுசாக பார்த்தீங்கன்னா அரோரா நல்லா தெரியுது. நைட்டு கொடுமையிலும் கொடுமை. நைட்டு வந்துட்டு வியானாக்கு வந்து அரோரா சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ண அந்த மாதிரி இப்படி தான் பேசுவாங்கன்னு. அந்த டைம் கமருதீன் வராரு, கேவலமாக சொல்கிறாங்க. இவனுக்கெலாம் சாணின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாரத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் சாணியை தான் மிதிப்பேன்னு இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ணுறது, மல்லாக்கா படுத்துட்டு துப்புனா அப்புறம் என்ன பண்ண முடியும்னு கலாய்க்கிறாங்க. இவர் சிரிக்கிறாரு. என்னங்க சிரிக்கிறீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி இருந்தார், வெளியில் எப்படி ஓட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கார், வெளியில் டாக்கே பார்த்தீங்கன்னா பார்வதி நீ கமருதன்ட்டு போயிடு, பார்வதி கமருதீன் சரியில்லை, கமருதீன் டபுள் கேம் விளாட்றாரு, கமருதீன் வந்துட்டு வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இது அரோரா, வீக்கெண்டில் வந்துட்டு விஜய் பார்வதி, இப்படி தான் கமருதீனை பற்றின விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ சண்டை போட்டாலும் கமருதீனுக்கு நிறைய அநியாயங்கள் நடக்குது, இப்படி தான் வந்துட்டுது. ஸோ நல்லா கூட்டி கழித்து பார்த்தா பர்ஃபெக்டாக தெரியுது கமருதீனுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் ஸ்கெட்சாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா மொத்தமாக வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தான் மேக்ஸிமம், 6 பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்களான்னு தெரியல, 5 பேர் 4 பேர் வந்திருக்காங்க, அதுக்கு மேலே அலௌடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ளே 16 பேர் இருக்காங்க. இப்போ ஆதரையெல்லாம் கொண்டு வருவாங்களா கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஸ்டின் மார்க்கு தான். ஆதரை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த பொண்ணு. ஆனால் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஏடாகடம் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. ஏன்னா இந்த காலை காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் கொஞ்சம் உள்ளே இருக்க டம்மி மிக்சரை கண்டஸ்டன்ஸாக கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. ஆனால் ரம்யாவை பாருங்கள், நிறைய வாரங்கள் சேவ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த டாப் 5ல் வந்துட்டு ஒரு இடத்த ரம்யா கொடுத்துருவாங்களோ, விஜய் பார்வதி ஒரு இடம், மீதி 3 இடம். கனியும் பாருங்கள், எவிக்ஷன் ஆகிற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவ்னு வந்துகிட்டே இருக்குது. இப்போ கனிக்கு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க போல இருக்குது, மீதி 2 இடம். சபரி இருக்கார், கமருதீன் இருக்கார், எஃப்ஜேவும் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, விக்ரம் இருக்காப்புல, இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். அப்போது எப்படி வந்து கமருதீன் அங்கே போய் அந்த இடத்துல வந்து கொண்டு போய் விட முடியும்? அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இது சம்திங் வந்துட்டு கமருதீன் போட்ட ஒரு பயங்கர ஸ்கெட்சு. ஆனால் இவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நம்மளை எல்லாம் ப்ரைஸ் பண்ண அப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாய உலகில் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்காப்புல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். கமருதீனோட கேம் உங்களுக்கு முதல்ல இப்போ பிடிச்சிருக்கா? எனக்குலாம் சத்தியமாக பிடிக்கவே இல்லை. சூப்பராக வந்தார். அப்போ நம்ம திட்டினாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருப்பாப்புல. இப்போ கண்ணில் படும்போதெல்லாம் லிட்டரலாக எப்படி இருக்குன்னா, ஒரு சில பேர் வந்து எவ்வளோ திட்டினாலும் பேக்கு மாதிரி சிரிப்பாங்க, அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. நல்லா இல்லைங்க இது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.